வணக்கம். சமூக அக்கறை இல்லாத பிள்ளைகளால என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப தனிப்பட்ட ஆதங்கம் மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதுதான் இன்றைய இந்தியாவோட கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சிக்கலான புள்ளி. வாங்க, இந்த கேள்விக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த கேள்வி வெறும் வார்த்தைகள் இல்ல. இது ஒரு ஆதங்கம். இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட தேர்விலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த சிஸ்டமத்தையும் இது கேள்வி கேக்குது. சரி, இந்த ஆதங்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். இது நம்மள பல பேர் வீட்ல நடந்திருக்கும் இல்லையா? நல்லா படிச்ச ஒருத்தர் மாசம் 70,000 ரூபாய் சம்பளத்துக்கு பெங்களூருக்கு வேலைக்கு போறாரு. அப்போ இது அவரோட தப்பா? சமூக பொறுப்பை தூக்கி போட்டுட்டு காசுக்காக போறாருன்னு சொல்லிடலாமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற பெரிய காரணங்கள் ஏதாச்சும் இருக்கா? இந்த தேர்வை அவரோட தனிப்பட்ட தப்புன்னு மட்டும் பார்க்காம இது ஒரு பெரிய சிஸ்டமோட வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நாம நம்மளோட கல்வி முறைக்கு வரோம். அதோட உண்மையான நோக்கம் இப்போ என்னவா இருக்கு? அது யோசிக்கிற சிட்டிசன்ஸ உருவாக்குதா, இல்ல சொன்னதை செய்யற எம்ப்ளாயீஸ மட்டும் உருவாக்குதா? இங்க பாருங்க, 2 விதமான படிப்பு இருக்கு. ஒன்னு, ஒரு கேள்விய பல கோணத்திலிருந்து யோசிச்சு விவாதிச்சு ஒரு பதிலுக்கு வர்றது. இன்னொன்னு, ஒரு கேள்விக்கு இதுதான் சரின்னு ஒரு பதில் இருக்கும், அதை அப்படியே மனப்பாடம் பண்றது. ஆனா நம்ம சிஸ்டம் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரைக்கும் 2வதா சொன்ன மனப்பாடம் பண்ற வழியை தான் பயங்கரமா ஊக்குவிக்குது. அப்போ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால என்ன ஆகுது? சமூக அக்கறையோட ஒரு குடிமகனா இருக்கணும்னா பகுத்தறிவு வேணும், கேள்வி கேட்கிற தைரியம் வேணும். ஆனா இந்த சிஸ்டம் அதெல்லாம் முடக்கிடுது. மாணவர்கள் வெறும் தகவல்களை சேமிக்கிற டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி ஆகிடுறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி படிப்புங்கிறது வெறும் உண்மைகளை மனப்பாடம் பண்றது இல்ல, அது யோசிக்கிறதுக்கு நம்ம மூளைக்கு கொடுக்கற ஒரு ட்ரெய்னிங் தான். எவ்ளோ பெரிய உண்மை இல்லையா? சரி, படிப்பு முடிச்சிட்டு வெளியே வர்ற பட்டதாரிகள் அடுத்து எங்க போறாங்க? வேலைவாய்ப்பு சந்தைக்கு தானே. வாங்க, அதையும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க நம்பர்ஸ் அவங்க எப்படி காட்டுறாங்கன்றதுல தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 16.83 கோடி. கவர்மெண்ட் சொல்றபடி இத்தனை கோடி புது வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கான். கேட்கறதுக்கு எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஆனா ஒரு நிமிஷம், நிஜமாவே இது என்ன மாதிரியான வேலைகள்? இந்த தலைப்புச் செய்திக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? PLFS, அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே டேட்டா படி பார்த்தோம்னா உண்மை இதுதான். நம்ம நாட்டுல வேலை செய்யறவங்கள பாதிக்கு மேல, அதாவது 56% பேர் சுய தொழில் செய்றவங்க. வெறும் 24% பேருக்கு தான் மாசம் சம்பளம் வர மாதிரி நிரந்தர வேலை இருக்கு. அப்ப பாருங்க, சொல்லப்படுற வேலைகள்ல பெருசும் நிலையான வேலைகள் கிடையாது. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். கிட்டத்தட்ட 80-85% தொழிலாளர்கள் அமைப்பு சாரா துறையில, அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்காங்க. அவங்களுக்கு PF, ESI மாதிரியான எந்த சமூக பாதுகாப்பும் கிடையாது. அப்போ வேலை கிடைச்சிருச்சுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழல் இருக்கும்போது என்னாகும்? மக்களோட கவலை, அதிருப்தி எல்லாம் நேரா அரசியல் களத்துல தான் போய் முடியும். அதை எப்படி அரசியல் சண்டைகளுக்கும் விவாதங்களுக்கும் காரணமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான அரசியல் இஷ்யூவை எடுத்துக்கலாம். நெல் கொள்முதலுக்கு மாநில அரசுகள் போனஸ் கொடுக்கறத தவிர்க்கச் சொல்லி மத்திய அரசு ஒரு அட்வைஸ் கொடுத்ததா முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாற்றார். இது மாநில உரிமைகள்ல தலையிடுறதுனும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய கூடுதல் வருமானத்தை தடுக்கிறதுனும் அவள சொல்றார். இதுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு கட்டளை இல்ல, வெறும் ஆலோசனை தான். பயிர் மாற்ற முறைய ஊக்குவிக்கத்தான் அப்படி சொன்னோன்னு நிதி அமைச்சகத்திலிருந்து கடிதம் போனதால தான் அவங்க பதில் சொல்றதாவும் விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் பத்தின அதிருப்தி அதிகமாகும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு நடிகர் விஜய் கட்சியான தாவேக மாதிரி புது கட்சிகளும் வராங்க. இவங்க ஏற்கனவே இருக்கிற 2 பெரிய கட்சிகளையும் விமர்சனம் பண்ணி தங்கள ஒரு ஊழலுக்கு எதிரான மாற்றா முன்னிறுத்துறாங்க. சரி, இப்ப நம்ம காலத்தோட மிகப்பெரிய டெக்னாலஜி ஷிஃப்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI பத்தி பார்க்கலாம். இது எப்படி நம்மளோட பகுத்தறிவுங்கிற விஷயத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். முதல்ல ஏஐனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு தனியா மூளையெல்லாம் கிடையாது. அது சுயமா சிந்திக்காது. அது ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்கல் டூல். அது என்ன பண்ணும்னா, நாம கொடுக்கற டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு பதில உருவாக்கும். அவ்வளவுதான். அப்போ ஏஐ கிட்ட என்னதான் இல்ல, அதுகிட்ட உண்மையான பகுத்தறிவு கிடையாது.
அதாவது இது சரி இது தப்புன்னு லாஜிக்கலா யோசிக்க தெரியாது. அதுக்கு உணர்ச்சிகளோ சுயமா சிந்திக்கிற திறனோ கிடையாது. முக்கியமா நாம தப்பான டேட்டாவை கொடுத்தா அதுவும் தப்பான பதில்களை தான் கொடுக்கும். சோ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐயோட வீக்னஸ் எதுவோ அதுதான் நம்ம கல்வி முறை நமக்கு கத்துக் கொடுக்க மறந்த ஒரு முக்கியமான திறன். அதாவது அனுபவத்திலிருந்தும் லாஜிக்ல வர்ற உண்மையான பகுத்தறிவு. ஓகே, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனையில ஆரம்பிச்சு கல்வி, பொருளாதாரம், அரசியல், டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? பதிலுங்கிறது ஒரே ஒரு நம்பர்ல இல்ல. அது ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட்லயோ இல்ல ஒரு புது டெக்னாலஜிலயோ கிடைக்காது. ஏன்னா இவ்ளோ சிக்கலான ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கிற பிரச்சனைகளுக்கு சிம்பிளான பதில்கள் இருக்கவே முடியாது. நம்ம திரும்பவும் அந்த படிப்பு பத்தி பேசின இடத்துக்கே வருவோம். உண்மையான சாய்ஸ் இப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு. நமக்கு ஒரு ஜனநாயக பதில் வேணுமா இல்ல மனப்பாடம் செஞ்ச பதில் வேணுமா? இது ஒரு தனிப்பட்ட தேர்வு மட்டும் இல்ல, ஒரு சமூகமாவே நாம எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த பெரிய பெரிய சிஸ்டம்ஸ்க்கு நாம கொடுக்க வேண்டிய பதில் இன்னொரு மனப்பாட பதிலே கிடையாது. அதுக்கு பதிலா தொடர்ந்து கேள்வி கேட்கிற நம்ம திறனை நாம தான் பாதுகாத்துக்கணும். அதுதான் உண்மையான தீர்வு. கடைசியா அந்த ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம். இவ்ளோ சிக்கலான சிஸ்டம்ஸ், பவர்ஃபுல்லான நம்பர்ஸ், புதுசா டெக்னாலஜின்னு வந்துட்டே இருக்கிற இந்த உலகத்துல உங்களோட சொந்த பகுத்தறிவை, உங்க பகுத்தறிவை நீங்க எப்படி காப்பாத்திக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.